சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணமையப்பா. சாமிமார்கள் அனைவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்குமே வந்து வணக்கம். ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் அட்வான்ஸாக வீடியோ போடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாமிமார்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதம் அதாவது கார்த்திகை 1ஆம் பயணம் பண்ணுறவங்க டிக்கெட் புக்கிங்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவாக இருக்குன்னா உங்களோட மொபைலில், அதாவது மொபைலில் இருந்தாலும் சரி, லேப்டாப்பில் இருந்தாலும் சரி, பெரும்பாலும் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சபரிமலை அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. சபரிமலைன்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். சபரிமலைன்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சபரிமலை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். நான் வந்து இருங்க, சபரிமலை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டை பார்த்துங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் சபரிமலை தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா சபரிமலை அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. அதனால் வந்து எதுவுமே அஃபீஷியல் வெப்சைட் கிடையாது. இந்த வெப்சைட்டும் மேலே இருக்க வெப்சைட்டுமே அஃபீஷியல் வெப்சைட்டு. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டு. நீங்கள் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து நிறைய அப்டேட் இருக்குது. அதனால தான் நம்ம வீடியோ கொஞ்சம் தாமதமாக போடுறோம். சபரிமலை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் இருக்கும். என்ட்ரி பேஜ் போன வருஷம் போல் தான் இந்த வருஷமும் இருக்குது. வேறு எதுவும் ஒரு நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அப்டேட்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம விர்ச்சுவல் டிக்கெட் நம்ம புக் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது நிறையா டிக்கெட் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறையா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்கெட் பற்றி எதாவது உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மகர விளக்கு பூஜை, மண்டல பூஜை அப்படிங்கிற மண்டல பூஜைக்கு இப்போ நம்ம திறந்துருக்காங்க. அதில் வந்து 2025-2026 ரிலீஸ் தேதி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 திறக்கிறேன்னு சொன்னாங்க. நவம்பர் 1 டிக்கெட் திறக்கலை. ஏன்னா நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன், நைட்டு 7 மணி வரலும் செக் பண்ணி பார்த்தேன், திறக்கலை. ஒருவேளை அதுக்கு பின்னாடி கூட இருக்கலாம். இந்த சபரிமலை டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் தான். ஒவ்வொன்றும் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நானுமே இந்த இமெயில் ஐடிக்கு தொடர்பு கொண்டேன். ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு இமெயில் ஐடியே இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை இப்போ வந்து அப்டேட்டில் கூட இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தடவை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பூஜைக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய இதெல்லாம் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்குமே நிறையா கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் எது வேணாலும் பண்ணிக்கலாம். 5 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியதில்லை. அதனால் 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பண்ணணும். நீங்கள் புதுசாக சபரிமலைக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருப்பீங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையோ எதுலையோ நீங்கள் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்களே புக் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தரப்போகிறோம். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் சபரிமலை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சபரிமலை வெப்சைட், இந்த வெப்சைட் வந்த உடனே இங்கே இடத்துல பார்த்தீங்க உங்களுக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்துருப்பீங்க. அவங்க வந்து அவங்களோட யூசர் ஐடி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களை புதுசாக இதில் ஒரு யூசர் ஐடி ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நியூ யூசர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு இருக்கும். இதை ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிட்டு இப்போது உங்களோட தற்போதைய போட்டா, அதாவது நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அதுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் எந்த போட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் தான் போட்டான்னு இல்லை. இப்போ நீங்கள் செல்ஃபி கேமராவில் எடுத்து கூட அதாவது தலைக்கு மேலே கொஞ்சமும் அந்த இடுப்பு பகுதிக்கு மேலே கொஞ்சமும் பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி எடுத்துங்க. உங்களோட ஆதார் கார்டு எடுத்துங்க. உங்களோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மொபைல் நம்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் கொடுக்க அட்ரஸ் அது சேம் அட்ரஸை கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் செஞ்சு தரேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நேமை அடிச்சிடுறேன். இப்போ லாஸ்ட்டில் ஒரு சில பேருக்கு நேம் இருக்கும், இல்லாட்டி ஒரு சில பேருக்கு இனிஷியல் இருக்கும். அப்படி பண்ணிடுங்க. இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியல் போட்டுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நேம் இருக்கும், ஃபர்ஸ்ட்டில் இனிஷியல் இருக்கும். அந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கும் ஆதார் கார்டில் அது மாதிரி போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர். இப்போ என்னோட மொபைல் நம்பரை நான் அந்த இடத்துல போட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அதாவது டேட் ஆஃப் பர்த் அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 இருக்கா, 2000னு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த இடத்துல
போடுறேன். அடுத்து வந்து நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆனா பெண்ணா அதர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன மீனிங்னு. அதர்ஸுங்கிறதுக்கு நீங்கள் ஆண்னா ஆண் எடுத்துங்க, பெண்ணா பெண் எடுத்துங்க. குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் புக் பண்ணணும். அதாவது 10 வயசுக்குள்ள ஆளுங்களுக்கு பெண்களுக்கு டிக்கெட் தேவை கிடையாது. அதனால் விட்டுருங்க. பெண்ணு ஆண் யாருக்குமே அது தேவை கிடையாது. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நானே என்னோடய பிள்ளைங்களாம் கூட்டி போயிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு 15 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும். 18 வயசுக்கு வச்சுங்களேன், ஒரு 15 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆண் எடுத்துக்கங்க, நான் ஆண் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் லைன் கொடுத்துருங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் சும்மா என்னோடய கீப்பரில் என்ன வருதோ அதை மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் அதாவது அட்ரஸ் லைன் ஒன்றும் இல்லை, உங்களோட வீட்டு நம்பர் போட்டுருங்க. நான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2343 போட்டிருக்கேன். ஒரு ஸ்லாஸ் போட்டு சாய்வான கோடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்ரஸ் லைன் டூலில் எதுவுமே நீங்கள் கொடுக்கணும்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், அங்கே தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து இந்தியா வந்து டிஃபால்ட்டாக கண்ட்ரி இந்தியா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படி விட்டுருங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன், அதனால் தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுங்க, நான் திருச்சிராப்பள்ளியில் இருக்கேன். நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் எடுத்துங்க. அடுத்த பின்கோட் நம்பர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பின்கோட் நம்பரை இந்த இடத்துல வந்து நான் போட்டுக்கிறேன். பின்கோட் நம்பர் போட்டேன். இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் எடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி உங்களை சொல்லியிருந்தேன், ஆதார் கார்டை எடுத்து வச்சுங்க, அல்லது ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, இதில் 3ல் எந்த ஆவணம்னாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் பெரும்பாலும் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துங்க, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆதார் கார்டு என்னோடது. இப்போட உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து இமெயில் ஐடி. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ரெட் கலர் மார்க், இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரிலாம் வரும். ஒவ்வொன்றுக்கும் ரெட் கலர் மார்க் வரும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படுத்துங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு இங்கே கொடுக்குறீங்க அந்த பாஸ்வேர்டை இங்கேயும் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் கொடுத்தா தான் இந்த அடுத்தது ஓப்பன் ஆகும். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பேஜுக்குன்னா ஹோம் பேஜுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ இந்த இடத்துல என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணிடுறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் டிக்கெட், நீங்கள் டிக்கெட் தான் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கோல்டு டாலர் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் வர்ற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் க்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது செலக்டட் டேட்டுன்னு இருக்கும். அதாவது நீங்கள் சபரிமலைக்கு எப்போ ரீச் ஆவீங்க அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க 150 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கணும். அந்த ஸ்லாட் டைம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16, 17, 18 இதெல்லாம் ரெட் கலர் மார்க் இருக்குது. ரெட் கலர் மார்க் இருந்தால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. எந்தெந்த பாக்ஸில் வந்து க்ரீன் கலரில் இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு 20ஆம் தேதி நான் இந்த சபரிமலை போகிறேன் அப்படின்னா 20ஆம் தேதி எடுத்துக்கிட்டேன். 20ஆம் தேதி எடுத்துக்கிட்டேன், நவம்பர் 20ஆம் தேதி. இப்போ செலக்டட் ரூட், நீங்கள் எந்த ரூட்டில் வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. அதாவது எரிமேலிலேருந்து, அதாவது நீங்கள் பெரிய பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஓப்பனில் தான் இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு கார்த்திகை 1லேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஓப்பன் பண்ணிக்கிருந்தாங்க. ஏன்னா நம்ம மகர விளக்கு பூஜைக்கு, அதாவது வந்து இதுக்கு நம்ம ஜோதி தரிசன டயத்தில் தான் திறந்து விடுவாங்க ஜனவரி 1லேருந்து. இப்போ வந்து முன்னாடியே திறந்து விட்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அவங்கள கார்த்திகை 1ஆம் தேதி திறக்கிறதுனால அதுக்கும் உண்டான அப்டேட்டை இங்கே கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி பெரியார் வழியாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவாங்க புல்மேடு வழி தான் இந்த 16 கிலோமீட்ரு. அதனால தான் இங்கேயே உங்களுக்கு புல்மேடு வழின்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து நீங்கள் எருமேலி வழியாக போனீங்க அப்படின்னா, எருமேலிலேருந்து நடந்து போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரூட் எடுத்துங்க 46 கிலோமீட்டர். ரெண்டாவதாக நீங்கள் புல்மேடு வழியாக போனீங்க அப்படின்னா இந்த 2வது எடுத்துங்க. அடுத்து நீங்கள் பம்பா, அதாவது பம்பையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பம்பை விட்டு மரக்கூட்டம் 4 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 4 கிலோமீட்டர் கீழே உள்ளதை பம்பை எடுத்துங்க. நான் இப்போ வந்து சின்ன பாதையில் தான் போகிறேன். சின்ன பாதை தான் பெரும்பாலும், சின்ன பாதை பெரிய பாதைன்னு சொன்னால் தான் தெரியும். அதனால் சின்ன பாதையில் நம்ம போகிறோம், அதனால் சின்ன பாதை எடுத்துக்கிறோம். இப்போ அன்றைக்கி டிக்கெட் எடுக்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா எல்லாம் புக் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மட்டும் தான் டிக்கெட்டு எனக்கு அவைலபிளாக இருக்குது.
அதுவும் ஒரு டிக்கெட் தான் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் டிக்கெட் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டில் எடுக்கிறேன் இது அப்படின்னா 8 to 9 இதை புக் பண்ணிக்கிறேன். இது இந்த ஸ்லாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலரில் வந்துடும். இல்லை இந்த இது கிளிக் பண்ணிங்க, எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது ஆரஞ்சு கலர் வந்துடும். இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா அல்லது நிறையா உங்களோட சேர்த்து ஒரு 5 பேர்த்துக்கு சேர்த்து புக்கிங் பண்ணலாம், அந்த மாதிரி போயிருங்க. ஏன்னா நம்ம அவைலபிலிட்டியே ஒன்று தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆளுக்கு தான் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ நான் செல்ஃப்னா இந்த இடத்துல அதர்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா 5 பேர்த்துக்கு புக்கிங் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு 2-3 இருக்குது. அதனால் இப்போ நான் மட்டும் தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் செல்ஃப்னு எடுத்தேன். ஏன்னா ஒரு டிக்கெட் தான் இங்கேயும் அவைலபிள் ஆகுது. அதனால் கீழே என்னோடய பேர் வந்துருச்சு, என்னோடய ஆதார் கார்டு நம்பர், என்னோடய பேர்லாம் வந்துருச்சு. இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் செலக்ட் பண்ண கேட்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த பேர்த்துல கீழே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வரும், ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சில நேரத்தில் செலக்ட் கேட்கும், ஒரு சில நேரத்தில் கேட்காது. அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுறலாம், அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், ஏன்னா இப்போ தான் நம்ம சபரிமலை டிக்கெட் ஓப்பன் பண்ணுறது இப்போ தான் திறந்துருக்காங்க. நான் நவம்பர் 5ஆம் தேதி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவை கிடையாது, இதை அப்படியே விட்டுருவோம். இதை விட்டுட்டு அடுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் போகும். இதெல்லாம் இப்போ தான் நமக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆட் கொடுத்துருங்க. நான் இப்போ ஆட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடு அந்த டைமில் கிடைக்கல, ஏன்னா ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம வேறு ஒரு தேதியை புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் குரூப்பாக போகிறதில்ல, நான் சிங்கிளாக செல்ஃபாக தான் போகிறேன். அதனால் இந்த டேட்டில் புக் பண்ணிட்டு நம்ம எதுவும் டொனேஷன்லாம் கொடுக்குறதில்ல. அதனால் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் க்யூன்னு சொல்லி போட்டு வந்துடும். இந்த இடத்துல இருக்கும், டைமும் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர் பண்ணுறோன்னா கிளியர் பண்ணி எத்தனை பேர் போகிறோங்கிறது இந்த இடத்துல இருக்கும். டேட் இங்கே இருக்கும். 20ஆம் தேதி 11ஆம் தேதி நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நான் தரிசனத்துக்கு போயிடும் அப்படின்ட்டுருக்கு. இப்போ இந்த ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் 00 அப்படின்னு வந்துடும். உங்களோட புக்கிங் டிக்கெட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆயிரும். உங்களுக்கு டோட்டல் 00 இருக்குது பார்த்தீங்களா. ஒருவேளை நீங்கள் அப்பா அரவணை நீங்கள் ஆன்லைனே வாங்கணும் அப்படின்னீங்கன்னா ப்ரீவியஸ் மெனுவுக்கு போயிருங்க. ப்ரீவியஸ் மெனுக்கு நம்ம வந்துடுவோம். அதே 20ஆம் தேதி எடுத்துக்கலாம். அதே ரூட் நம்ம பம்பை எடுத்துக்கலாம். அவைலபிலிட்டி இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செல்ஃபாக தான் புக்கிங் பண்ணுறோம். இப்போ கீழே பாருங்கள் அரவணை. இதெல்லாம் ஏன் எதுக்கு போடலாம் அப்படின்னா அரவணை 100 ரூபா, அப்பம் 45 ரூபா போட்டுருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 2 அரவணை தான் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே இதில் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பம் 1 தான் போட்டிருக்காங்க. நீங்கள் நேரில் போனால் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால் இதை தவிர்க்கிறது தான். அதனால தான் நான் இதை முன்னாடியே தவிர்த்துட்டேன். இப்போ நீங்கள் எத்தனை செலக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிக்கெட் புக் ஆகிரும். நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஒருவேளை நீங்கள் அப்பா அரவணைலாம் இதில் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் என்னமோ இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதுவுமே பண்ணலை. அதனால் எனக்கு ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிக்கெட் புக் ஆகிரும். அவ்வளோதான். சபரிமலைக்கு டிக்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிரும். எந்த ஒரு காசுமே பே பண்ண வேண்டியதில்லை. இந்த டிக்கெட்டை மட்டும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ எடுத்துக்கிட்டு நீங்கள் சன்னிதானம் எப்போ போகிறீங்க அப்படின்னா நான் 20ஆம் தேதி நைட்டு 9 to 10 தான் நான் பண்ணியிருக்கேன். நான் 6 மணிக்கெலாம் கூட போயிடுவேன்னு வச்சுங்களேன். பம்பைக்கு 6 அல்லது 7 மணி 8 மணி இந்த மாதிரி இந்த டயத்தில் அது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா இந்த டிக்கெட்டை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.